ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ரொம்ப வருஷமாக பார்க்குறதான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஜெயிக்கிறவங்களாம் 100% பர்ஃபெக்டும் கிடையாது, தோக்குறவங்க எல்லாமே 100% ஃபெயிலியரும் கிடையாது. ஏன்னா ஜெயிச்ச டீம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க, ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, இருந்தும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் தோற்ற டீம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. இப்போ ரன் அவுட்டு கேட்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, இருந்தும் தோற்றுட்டாங்க. பட் தோற்றதுக்காக அவங்க எஃபர்ட் போடலன்னு அர்த்தம் கிடையாது, ஜெயிச்சதுக்காக அவங்க வந்து தப்பே பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறோம், பட் வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்தில் போய் தோற்றுருப்போம். அதனால் நமக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம வெற்றக்கூடாது. அதே மாதிரி லைஃப்பில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறக்காக நம்மளோட குறைகளே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன குறைகள் பண்ணவங்க பார்த்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த சக்ஸஸ் இன்னும் பெருசாக ஆக்கணும், அடுத்த முயற்சியை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும், வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்தில் போகணும். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். இது உங்களுக்கு ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.